15,000 சம்பளத்தில் 10,000 ரூபாய் சேமிப்பது என்பது மிகவும் சவாலான ஆனால் பாராட்டுக்குரிய ஒரு இலக்கு. நிதர்சனமாக பார்த்தால் மீதமுள்ள 5,000 ரூபாய்க்குள் வாடகை, உணவு, போக்குவரத்து மற்றும் இதர செலவுகளை செய்வது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் கடினம். இருப்பினும் இந்த இலக்கை அடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறை வழிமுறைகள் இங்கே உள்ளன. 1. யதார்த்தமான பட்ஜெட்டிங். அத்தியாவசியம் vs விருப்பம். வாடகை, உணவு, மின்சாரம், மொபைல் ரீசார்ஜ் மற்றும் போக்குவரத்து மட்டுமே அத்தியாவசியம். பொழுதுபோக்கு, வெளியில் சாப்பிடுதல், புதிய ஆடைகள் போன்றவற்றை தற்காலிகமாக முழுமையாக தவிர்க்க வேண்டும். சமையல், உணவகங்களில் சாப்பிடுவதை விட வீட்டிலேயே சமைப்பது செலவை பாதியாக குறைக்கும். வார இறுதியில் மொத்தமாக திட்டமிட்டு மளிகைப் பொருட்களை வாங்குங்கள். 2. நிலையான செலவுகளை குறைத்தல். அறையை பகிர்தல், ஷேர்ட் அகாமடேஷன். தனி வீடு எடுப்பதை தவிர்த்து நண்பர்களுடன் சேர்ந்து தங்குவதன் மூலம் வாடகை செலவை பெருமளவு குறைக்கலாம். போக்குவரத்து, முடிந்தவரை பொது போக்குவரத்தை பஸ், ட்ரெயின் பயன்படுத்துங்கள். இருசக்கர வாகனமாக இருந்தால் எரிபொருள் செலவை சரியாக கணக்கிடுங்கள். 3. சேமிப்பு என்பதை முதலாவதாக வையுங்கள். சம்பளம் வந்தவுடன் முதலில் 10 ரூபாய் 000 ஒரு தனி வங்கி கணக்குக்கு மாற்றிவிடுங்கள். மீதமுள்ள 5 ரூபாய் 000 வைத்து மாதம் முழுவதும் திட்டமிட்டு செலவழிக்க பழகுங்கள். இது உங்களை கட்டாய சிக்கனத்திற்கு உட்படுத்தும். மிக முக்கியமான அறிவுரை: வருமானத்தை உயர்த்துதல். இந்திய ரூபாய் 5,000 வாழ்வது என்பது ஒரு தற்காலிகமான போராட்டமாக மட்டுமே இருக்க வேண்டும். நீண்ட காலத்திற்கு இது சாத்தியமற்றது. எனவே உங்கள் முதன்மை இலக்கு வருமானத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை தேடுங்கள். ஃப்ரீலான்சிங், ஸ்கில்ஸ் பேஸ்ட் சைட் ஹசல்ஸ். எப்போதும் ஒரே வேலையை சார்ந்து இருக்காமல் உங்கள் சம்பளத்தை 25,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் ஆக உயர்த்த முயற்சி செய்யுங்கள். சம்பளம் உயர்ந்தாலும் உங்கள் தற்போதைய வாழ்க்கை முறையை மாற்றாமல் சேமிப்பை அதிகரிப்பது சிறந்த வழியாக இருக்கும். குறிப்பு: இந்த சூழலில் அவசர தேவை என்று கடன் வாங்குவதை தவிருங்கள். அது உங்கள் சேமிப்பு இலக்கை முழுமையாக பாதிக்கும். தற்போது உங்கள் அத்தியாவசிய செலவுகளுக்கு வாடகை, உணவு, போக்குவரத்து மாதம் தோராயமாக எவ்வளவு செலவாகிறது?